வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்ல டேஸ்டான செங்கனி மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீரி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ செய்யும்போது மசாலா நல்லாவே மீனில் பிடிக்குங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி கீரி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணிக்கூருக்கு ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தோம்னா ஃபிஷ்ஷு நல்லா மசாலாவில் சார்ந்திருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் 2 பக்கெட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுமேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் தூவி விடும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டான நம்மளோட செங்கனி மீன் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.